நல்லா இருக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போறீங்க. உங்களுக்கு படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? காலையிலே எழுந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் போனீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டியூஷன் போகணும். ரொம்ப கஷ்டமா இருக்குது, அப்படிதானே? ஆனா உங்க மம்மி உங்க டேடி உனக்காக நீ நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆளாகணும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உங்க மம்மி மேல நீ இவ்வளவு அனுபவிச்சிருக்கியா, இவ்வளவு அனுபவிச்சிருக்கியா? சொல்ல முடியாது. டேடி மேல 2 பேரும். உங்க அக்காவோட எந்த அக்கா உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்? 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ செல்லக்குட்டிடா. நாங்களாம் வீட்டுல 3வது பிள்ளையா பிறந்து உததான் வாங்குறோம். நீ செல்லக்குட்டி பத்தியா ரொம்ப அன்பா வாழ்ற. சரி, இப்ப அங்கிளை பத்தி நான் சொல்லட்டுமா? அங்கிள் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஈவன் 50 இயர்ஸ் பேக் எங்களுக்கு இப்ப கவர்மெண்ட் நல்லா தண்ணி வசதி எல்லாம் எங்க கிராமங்கள்ல கொடுத்துருக்காங்க. இப்ப தண்ணி வசதி கிடையாது. எங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 1000 ஃபீட் அந்த பக்கம் போய் ஒரு 70 ஃபீட் ஹைட்ல இருந்துதான் தண்ணி இறைச்சி எடுக்கணும் கையில. அதை எடுத்துட்டு வந்தா நாங்க மாடுகளுக்கு எங்களுக்கு குளிக்கிறது எல்லாமே அதிலே பார்க்கணும். குளிக்கிறதுனாலே 1.5 கிலோமீட்டர் தாண்டி பம்ப் செட்ல போய் குளிக்கணும். அதுக்கப்புறம் நாங்க ஸ்கூலுக்கு போனா ட்ரெஸ் சரியா இருக்காது, சார்வால அடிப்பாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, எங்களுக்கு தெரியாது, படிப்புனா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி தட்டி 6 வரைக்கும் தான் போக முடியும். அதுக்குள்ள மாடு மேய்க்க போகணும், எங்களுக்கு தங்கச்சி பிறந்துருவாங்க, அந்த குழந்தைய தூக்க போகணும், இல்லைன்னா கோயில் திருவிழாவுக்கு போவாங்க, அப்படி போயிடுவாங்க. எங்க ஏழப்பட்ட ஜனங்கள் ரொம்ப ஃபைனான்ஸ் தண்டல் வாங்குவாங்க. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, சில கெட்டவங்க கொடுத்த பணத்தையும் வரவு வைக்க மாட்டாங்க. திருப்பி கேட்டா அவங்க சண்டைக்கு வருவாங்க. இல்ல சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம அவங்க வீட்டுல இருக்க பொருளெல்லாம் சேஸ் பண்ணுவாங்க. அந்த அறியாமையில இருந்தான். இப்ப நாங்கெல்லாம் தெளிவாயிட்டோம். தண்டல்காரனா எங்க வீட்டு பக்கத்துல வர்றதே கிடையாது, வீட்டுல விட்டு எங்க பக்கத்துல வர்றதே கிடையாது, பேங்க் லோன் நாங்க வாங்குறதே கிடையாது. எங்களுக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல உருவாக்கி இருக்கோம், வரவுக்குள்ள செலவு பண்றோம். இப்ப நாங்க ஹாப்பியா இருக்கோம். அப்போ நீங்க இதெல்லாம் கத்துக்கிறது தான், நாங்கப்பட்ட கஷ்டம் இல்லாம இருக்கிறது உங்க டேடி மம்மியும் உனக்கு கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, கல்வி செலவு பண்றாங்க. நீ வச்சிருக்க மாதிரி உன்னால முடிஞ்ச அளவுக்கு கல்வியை கத்துக்கா. ரொம்ப உடம்பு டயர்டா இருந்தா தூங்கிக்கா. நம்ம 100க்கு 100 மார்க் வாங்குறது ஒரு பேப்பர் சீட்டு தான். அதை விட உடல் பலம் அறிவு பலத்தை வளர்த்துக்கிட்டா எங்களை மாதிரி ஏஜ்ல நல்லா இருக்கலாம். எங்களுக்கு படிப்பு இல்லை, ஆனா கடவுள் கிருபையால சர்ச்சைகளுக்கு போனோம், இந்த வேதங்களை கத்துக்கிட்டோம், நல்ல தலைவர்கள்ட்ட பழகணும். அதுல மதமே கிடையாது எங்களுக்கு, இந்து கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் நல்லவங்க இருக்காங்க. அந்த நல்லவங்கள்ட்ட பழகணும். கெட்டவன் தான் செய்வான். அவன் கெட்டவன் தெரிஞ்சுட்டா என்ன சொல்லியிருக்கு, துஷ்டனை கண்டா தூர போயிடு. ஆனா அவங்களுக்கு நல்ல காரியத்தை கத்துக்கணும். கெட்டவன்ட்ட நல்ல காரியமும் இருக்கும், நல்ல காரியத்தை மட்டும் கத்துக்கணும். அங்களுக்கு தண்ணி அடிக்கிறவங்க பழகுவோம், ஆனா அங்கே தண்ணி அடிக்கிறது இல்லை. கஞ்சி அடிக்கிறவங்க பழகுவோம், ஆனா அங்கே கஞ்சி அடிக்கிறது இல்லை. ஆனா அவன் தொழில் நல்லா கரெக்டா பண்ணுவான். அந்த தொழிலை வச்சு நம்ம வாங்கிக்கிடணும். அப்ப அறிவை எப்ப வேணாலும் கத்துக்கிடலாம். நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதுதான் முதல் மார்க் வாங்குறதா அறிவுன்ட்டு இல்லை. ஸோ எந்த வயசுலயும் அறிவை கத்துக்கலாம், எந்த வயசுலயும் சக்சஸ். அதான் கல்வி, வீரம், செல்வம். ஸோ கல்வியை உனக்கு மம்மி கொடுக்குறாங்க, வீரத்தையும் செல்வத்தையும் நீ சம்பாதிச்சுக்கணும். மம்மியை ஹாப்பியா வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.